வணக்கம். ஓய்வு பெற்ற அதிகாரியா நீங்கள்? அப்போ இந்த வேலை உங்களுக்கு தான். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும். இதோட நோட்டிஃபிகேஷன் என்ன, எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யாராச்சும் உங்கள் வீட்டில் ஓய்வு பெற்றவர்களோ இல்லை உங்கள் உறவினர்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக சேரும். இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இது கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்பு. நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கு. இதோட நோட்டிஃபிகேஷன் இதுதான். நான் படிக்கிறேன் பாருங்கள். சிபிஐ இஸ் லுக்கிங் ஃபார் த ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப் த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் and above for information for the panel of consultant of Parvi work in various court of Delhi. ஸோ ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். இவங்க டெல்லி கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்விக்காக வேகன்சி விட்டுருக்காங்க. த above panel will be valid for 2 years. 2 வருஷம் இருக்கும். The selected candidate out of above panel will be hired on merit basis as consultant on contract basis at fixed monthly enumeration of 40,000. ஸோ மாதம் 40,000 உங்களுக்கு ஊதியமாக இருக்கும். 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒர்க்கிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ டெல்லியில் தான் இருக்கும். இந்த ஒர்க்கிங் பிளேஸ் பார்த்திங்கன்னா டெல்லி தான். ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஆஃப் தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸ் ஆஃப் ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆர் அபவுட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ப்ராசிக்யூஷன் ஆஃப் கிரிமினல் கேசஸ். போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபீல்டில் நீங்கள் 10 வருஷம், அதாவது ப்ராசிக்யூட்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிரிமினல் கேசஸில் எலிஜிபிளாக, கிரிமினல் கேசஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கேண்டிடேட் ஷுட் பி கிராஜுவேட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஹேவிங் குட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ரிட்டன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் தெரிஞ்ச நாலேஜ் உள்ள ஒரு பர்சன், ஒரு கிராஜுவேட் ஆன பர்சன் எலிஜிபிள். The candidate will be hired whole time and will have no right to undertake part-time private employment during the period of hiring. ஸோ இந்த வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வேறு எங்கேயும் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது சிபிஐ வெப்சைட்லேருந்து வந்திருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். அதனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலயமா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஜாயிண்ட் டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் ஜோன் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூ டெல்லி அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 5B 10th floor B wing CGO காம்ப்ளெக்ஸ் லோதி ரோட் நியூ டெல்லி 110003. ஸோ ஹேஸ் டு ரீச் ஆன் பிஃபோர் 11/10/2021. இதுதான் அட்ரஸ். நீங்கள் 11/10/2021 போகிற மாதிரி கண்டிப்பாக சென்ட் பண்ணிடுங்க. இது சிபிஐலேருந்து வந்திருக்குன்னு திரும்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதவே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்ன டேட்டில் ரிட்டையர்ட் ஆனீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரேங்க்கில் இருந்தீங்க, கடைசியாக நீங்கள் வாங்கின பே என்ன, அதுக்கப்புறம் இப்போ பென்ஷனாக எவ்வளோ வாங்கிட்டுருக்கீங்க, உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன, ஆஃபீஸ் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், இப்போ ஒர்க்கிங் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கலாம். பர்மனெண்ட் அட்ரஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே, நீங்கள் என்ன கிராஜுவேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ரிவார்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, உங்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணலாம். இல்லை பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட்டும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குது. இதுதான் கீழே சிக்னேச்சரோட முடியுது நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன். இந்த சிம்பிளாக இருக்குது இந்த அப்ளிகேஷன். ஸோ நீங்களே கூட டைப் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க ரிட்டையர்ட் ஆனாலும் திரும்ப ஒர்க் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக ஒரு வாய்ப்பு இது. அதனால் திரும்பவும் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலை வாய்ப்பை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வேலை வாய்ப்பில் உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.